Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first one, search barல இல்லை address barல நமக்கு தேவையான simple math problems எல்லாத்தையும் இங்கே சால்வ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு 500 times 500, ஸோ ரிசல்ட் அங்கே வந்தாச்சு. இல்லை எவ்வளோ வேல்யூஸை நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஆட் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் அங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் யூனிட் கன்வர்ஷன். ஸோ உங்களுக்கு தேவையான யூனிட்டை மென்ஷன் பண்ணி நம்ம ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம எப்பயுமே சர்ச் பண்ணுற கரன்சி கன்வர்ஷன் ஜஸ்ட் நீங்கள் ஆம்னி பாக்ஸில் என்ன பண்ணலாம், அட்ரஸ் பார்லேயே டைப் பண்ணியும் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன், டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேம் அட்ரஸ் பாரில் செட் அட் டைமர் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே சர்ச்சில் வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் டைமர் செட் பண்ணணும்னா செட் அட் டைமர் ஃபார் 15 மினிட்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த 15 மினிட்ஸ் டைமர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஈவன் இங்கே நமக்கு ஸ்டாப் வாட்ச் ஆப்ஷனும் இருக்குது. டைமர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் இதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் 10 செகண்ட் டைமர் வச்சேன். ஸோ டைமர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த அலாம் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறது உண்டு. சரி, தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டேப் குரூப்ஸ். நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட டேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் குரூப் பண்ணி வைக்க விரும்புகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் குரூப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேபை ரைட் கிளிக் பண்ணி நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் டேப் டு நியூ குரூப் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஸோ இந்த குரூப்புக்கு நீங்கள் ஏதாவது நேம் கொடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். அண்ட் கலர் கோட் ஆப்ஷன் இருக்குது. எப்படி வேணுமோ தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரூப்பில் மற்ற டேப் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி இன்னொரு டேபை ட்ராக் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு போனாலே போதும். ஓகே, ஸோ எதை கொண்டு போகணுமோ ஜஸ்ட் நீங்கள் அந்த டேப் குரூப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம். இப்போது அந்த டேப் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது நார்மலாக உங்களுக்கு என்ன ஆயிரும், மினிமைஸ் ஆயிரும். ஈவன் இன்னொரு குரூப் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி குரூப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மல்டிபிள் குரூப்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னா கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 டேப் அப்படி 4 டேப் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ள அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் சேர்க்கலாம். ஸோ அப்படி குரூப் ஆஃப் டேப்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதை அன்குரூப் பண்ணணும்னா அந்த டேப் அந்த குரூப்பை ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கங்க. இல்லை க்ளோஸ் பண்ணணும், இல்லை ஒரு புது விண்டோவில் இந்த குரூப்பை நீங்கள் மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்படியே நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன், க்ரோமில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி யூஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்போ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்டல் பேஜில் போயிடுவோம். பட் அங்கேயே முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக படித்து பாருங்கள். பட் இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ரொம்ப கவனமாக படித்து பார்த்து எது உங்களுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எனேபிள் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சிலதை எனேபிள் பண்ணுறது மூலிமா சில விஷயங்கள் லாஸ் ஆகிறது உண்டு, உங்களுடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறதும் உண்டு. ஸோ அதை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பேரலல் டவுன்லோடிங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா பேரலல் டவுன்லோடிங். ஸோ நம்ம டவுன்லோட் ஸ்பீடை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணுறீங்கன்னா ரீலான்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இல்லை ரீசெட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ரீசெட் கொடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், அதை ரிவர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன், ஸ்க்ரீனையோ இல்லை டேபையோ நீங்கள் கேஷ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு கேஷ் இருக்கும். ஸோ எந்த டிவைஸில் நீங்கள் கேஷ் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சோர்ஸில் நீங்கள் டேபை கேஷ் பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்க்ரீனை கேஷ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ்டிங்கை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.